ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கன் பாய். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் ஸ்ட்ரீக்கில் வந்து சைலன்ஸ் வந்து ஓவராக சவுண்டு வருதுங்க. வெளியே போனாவே தலை காட்ட முடியல. அந்தளவுக்கு வண்டி வந்து நாய்ஸ் வந்து இந்த வீதியில் போனாவே நம்ம வண்டி தான் சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சவுண்டு அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. இதில் என்ன அப்படின்னா, சைலன்சரில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாமல் வெளியே வந்து ஏர் வந்து லீக் ஆகிறனால இந்த மாதிரி சவுண்டு வந்து ஓவராக க்ரியேட் ஆகுங்க. இன்ஜின்லேருந்து வெளியே வர சவுண்டு சைலன்சருக்குள்ளே போகாமல் நமக்கு அட்மாஸ்பியரில் வரனால நமக்கு சவுண்டு வந்து க்ரியேட் ஆகும். இந்த சவுண்டை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சைலன்சர் அந்த கார்டில் இருக்கிற 13 நட் அண்ட் போல்ட்டை கழட்டிட்டு தென் முன்னாடி இருக்கிற 10 mm 2 போல்ட்டையும் நம்ம கழட்டிட்டு சைலன்சர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணி பார்த்தா சைலன்சரில் எந்த ஹோல்ஸுமே இல்லை. ஆனால் வந்து இந்த முன்னாடி இருக்க த்ரெட்டு பாருங்க, நட்டில் இருக்க த்ரெட்டு வந்து போல்ட்டில் இருக்கிற த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இப்படி எல்லாமே சைலன்சரில் போடாதீங்க, ஏன்னா ஸ்லிப் ஆயிரும். அப்படி தான் இங்கே ஸ்லிப் பண்ணி வச்சுருக்காங்க. தென் இதை கழட்டிட்டு உள்ளக்க ஒரு ஓரிங் மாதிரி இருக்குங்க. அதாவது இரும்பில் ரவுண்ட் கேஸ்கட் இருக்கும். அந்த கேஸ்கட் இருக்கிறதே தெரியாது. நீங்கள் லைட்டாக திருப்பி விட்டு நெம்பினீங்கன்னா தான் அந்த கேஸ்கட் வரும். இது தெரியாமல் புது கேஸ்கட் அப்படியே வச்சு அப்ளை பண்ணி போட்டிங்கனாலும் உங்களுக்கு சைலன்சர் சவுண்டு அரெஸ்ட்டே ஆகாது. ஓகேங்களா? எல்லா வண்டியிலையும் இந்த மாதிரி கேஸ்கட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கட் இருக்கிறதே தெரியாது, ஒரே கருப்பாக தான் இருக்கும். ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் அது இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து இது பண்ணிங்கன்னா மட்டும்தான் திருப்பி யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் ரவுண்ட் கேஸ்கட் இருக்குங்க. இருக்கிறதே தெரியாது. இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் புது கேஸ்கட் அப்படியே அப்ளை பண்ணிங்கனாலும் நிற்காது, சவுண்ட் அரெஸ்ட் ஆகாது. இப்போ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுக்கலாம். த்ரெட்டு வந்து செக் பண்ணும். த்ரெட்டு வந்து இதில் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால தான் வந்து சுத்தமாக வந்து டைட்டே ஆகாமல் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த த்ரெட்டை வந்து எப்படி போடணும் அப்படின்னா, உள்ளக்க எவ்வளோ லென்த்து வந்து நம்ம போல்ட்டு வந்து போடுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணும். அந்தளவுக்கு போல்ட்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணும். ஓகேங்களா? இது பாருங்கள், கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது. ஏன்னா வெளியே இருக்கிற கார்டு எல்லாம் சேர்த்தும் போது நமக்கு இந்த நட்டு வந்து கரெக்டாக இருக்கும். நட்டு போல்ட்டு ஓகேங்களா? இது வந்து எப்படி டேப்பிங் பண்ணும், மரம் போயிடுச்சுன்னா எப்படி டேப்பிங் பண்ணுறது இதில் பார்க்க போகிறோம். மரம் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி விடணும். தென் வந்து மரையை வந்து கரெக்டாக வந்து ஆல்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி டேப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நிறையா வந்து மரம் போயிடுச்சு, இன்ஜின் பாடியில் மரம் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி டேப்பிங் பண்ணி நம்ம மரையை வந்து க்ளீன் பண்ணுவோம். டஸ்ட்டு ஃபார்ம் இருந்தால் எதாவது க்ளீன் பண்ணுவோம். எதாவது டஸ்ட்டு போய் லாக் ஆகிருந்தாலும் இதை வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணி நம்ம டேப்பிங் போடுவோம் பாருங்கள். இப்போ டேப்பிங்க்கு வந்து இது டைட் பண்ணிக்கணும். கரெக்டாக லிவரை வந்து லூஸு விட்டுட்டு உள்ளக்க வந்து அந்த டேப்பிங் இப்போ 10 mm இது ஒரு சைஸில் இருக்குங்க. 13 mm இருக்குது, 10 mm இருக்குது, 8 mm இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இது நம்ம 10 mm போட்டு டேப்பிங் போட்டுக்கலாம். 10 mm போட்டு கரெக்டாக அந்த மரையில் வச்சு டைட் பண்ணுங்க. நீங்கள் டைட் பண்ண தான் அதில் இருக்கிற அந்த மரையில் இருக்கிற டஸ்ட்டு, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இந்த மரையில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், லைட்டாக டைட் பண்ணும். கிராஸாக வச்சு பண்ணிடாதீங்க. இதுவும் ஒரு மரம் போடுற மெத்தட் தான். ஓகேங்க? த்ரெட்டை வந்து ஃபார்ம் பண்ணுற மெத்தட் தான் இதுவுமே. இன்ஜின் பார்ட்ஸ், பெரிய இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாமே வந்து த்ரெட்டன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி த்ரெட்டன் போட்டு நாம் வந்து போல்ட்டு போட்டு டைட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. உள்ளக்க வந்து இன்ஜின்குள்ளே சின்ன சின்ன பார்ட்ஸ் கூட உழுவக்கூடாது. உளுந்தா அப்படின்னா டைரெக்டாக பிஸ்டன் வண்டியை சப்போஸ் கீழே தான் ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணுவோம். சப்போஸ் ஏதாவது வந்து நீங்கள் ஏருக்கு அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளக்க இருக்கிற பார்ட்ஸ் வந்து இன்ஜின் பிஸ்டன் மேலே போயிடும். அதனால் இன்ஜின் கோர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் துணி வந்து எக்ஸாஸ்ட்டில் கிளாத் இருந்தால் வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். த்ரெட்டன் பண்ணுறது இன்ஜின் பார்ட்ஸ்க்குள்ளே எந்த டஸ்ட்டும் உள்ளக்க போகக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்து இந்த கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டேப்பிங் போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் சைலன்சர் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். பாருங்கள், லூஸ் பண்ணி விட்டு இருக்கிற த்ரெட்டன் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இந்த டேப்பிங்கில் வந்துடும். இது கரெக்டாக ஸ்கேன் ஆகலை கேமராவில், இருந்தாலும் ஓகே. சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கையில் இது வச்சிடாதீங்க, ஏன்னா சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் கையில் கூட ஏறிடும். இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் நடந்திருக்கு. கையில் வச்சு தேய்ச்சிடாதீங்க. இந்த மாதிரி ரவுண்டு கேஸ்கெட், ரிங் கேஸ்கெட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் சைலன்சருக்கு புதுசாக. ஓகேங்களா? அந்த மாதிரி ரிங்கு எதுக்காக அப்படின்னா, இது வந்து வெளியில் வர அவுட்புட், இன்ஜினில் வர அவுட்புட்டை வந்து அட்மாஸ்பியருக்கு விடாமல் டைரெக்டாக வந்து சைலன்சரோட கனெக்ட் ஆகிறது தான் இந்த கேஸ்கெட்டு. இந்த கேஸ்கெட்டு வச்சுட்டு ஃப்ரண்ட்டு போர்ஷனில் சைலன்சர் அசம்பிள் பண்ணுங்கள். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் தான் சைடில் கார்டு நட் அண்ட் போல்ட்டே போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? 10 mm போல்ட்டு புதுசு போட்டுங்க, ஒரிஜினல் போல்ட்டாக போடுங்க.
ஓகேங்களா. த்ரெட்டு வந்து நைஸ் மாதிரியா இல்லை ரஃப் மாதிரியா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி போடுங்க. இப்போ 10 mm போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு மட்டும் டைட் வச்சிடாதீங்க, சைலன்ஸர் ஒரு சைடாக ஏறிடும். அதனால் ஒரு சைடு போட்டுட்டு லைட்டாக டைட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் போட்டு ஃபுல் டைட்டு, ரெண்டும் ஈக்குவலாக டைட் பண்ணணும். ஓகேவா. இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே ஈக்குவல் டைட்டுக்கு சைலன்சர் அதோட பொசிஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. ஃபுல் டைட் வச்சிடலாம். 10 mmக்கு எவ்வளோ டைட் வைக்கணுமோ அந்தளவுக்கு டைட் வச்சு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேட்டரி வந்து ஸ்டார்ட் ஆகாத, அதனால் பேட்டரி கனெக்ஷன் பண்ணுறேன். அப்ளை பண்ணுங்கள். வண்டியில் வந்து பேரிங் போயிடுச்சு. பேரிங் சவுண்டு தான் வந்திருக்கேன் இப்போது.